இலங்கையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை 14ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்தின் 225 இடங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் கட்சிகள் களத்தில் உள்ளன. இலங்கை தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. 70,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த தேர்தல் மூலம் இலங்கையின் புதிய பிரதமர் யார் என்பது தெரிந்துவிடும். 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் 2/3 பங்கு சிறப்பு மெஜாரிட்டி கிடைக்கும். அதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவது போன்ற பெரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும். எனவே அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சிக்கு சிறப்பு மெஜாரிட்டி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.